திருவண்ணாமலை தீபத்தை ஏத்துற வம்சாவழி யாரு எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டோரியை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பார்வதி தேவி பர்வதராஜன் அப்படின்ற ஒரு மன்னர்களும் இருந்துட்டு வராங்க. அந்த டைம்ல அவங்க கூட இருக்கிற சில அரசர்கள் பிரம்ம மகரிஷி அவங்களுடைய தவத்தை கலைச்சி உடனே மீனா மாறி கடலுக்குள்ள மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த கஷ்டத்தை தாங்க முடியாம பிரம்ம மகர்ஷிகள் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. சிவபெருமான் உடனே பர்வதராஜனை கூப்பிட்டு இந்த மீனவ அரசர்களை நீங்க அழிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்பு படகம் கொடுத்து அனுப்புறாரு. பர்வதராஜன் சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று அந்த மீனவ அரசர்களையும் கூப்பிட்டு வராரு. உடனே அவங்க மறுபடியும் மீனா மாறி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. பர்வதராஜன் பார்வதி தேவி கிட்ட ஒரு உதவியும் கேட்கிறாரு. அந்த உதவியை ஏற்று பார்வதி தேவி பெரிய உருவமா மாறி அந்த மீனவ அரசர்களை விழுங்கிடுறாங்க. இந்த முயற்சி எடுக்கும்போது மீனவ மகரிஷி அப்படின்றவங்களுடைய தவமும் கலைஞ்சு போயிடுது. அந்த மீனவ மகரிஷி பார்வதி தேவிக்கு ஒரு சாபமும் கொடுக்குறாங்க. இந்த அரசர் பதவி எல்லாமே விட்டுட்டு மீன் பிடிச்சு தான் நீங்க வாழணும் அப்படின்ற ஒரு சாபமும் கொடுத்துட்றாங்க. பார்வதியும் பர்வதராஜனும் தன்னுடைய சாபத்தை அவங்ககிட்ட சொல்றாங்க. ஈசனும் அவங்க மேல பெரிய கருணை காட்டி நான் திருவண்ணாமலையில பெரிய ஜோதியா உருவெடுப்பேன், அந்த ஜோதிய கடைசி வரைக்கும் உங்களுடைய வம்சமே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமும் கொடுக்குறாங்க. இந்த வரதுக்கு அப்புறம் தான் திருவண்ணாமலையில இவங்களுடைய வம்சாவழி இன்னைக்கு வரைக்கும் அந்த தீபத்தை தவறாம ஏற்றிட்டு வராங்க. இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.